Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். Actually அது vlog மாதிரி எடுக்கலாம் நான் பிளான் பண்ணேன். பட் கொஞ்சம் டைம்லாம் பாத்தீங்கன்னா டைமிங் சொதப்பிடுச்சு. ஓகே ஃபைன். கொஞ்சம் வெளியில போற வேலை இருந்தது. ஜஸ்ட் ஒரு 10:30க்கு எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ. ஆனா வெயில் பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 1 மணிக்கு இருக்கிற மாதிரி அளவுக்கு பயங்கர வெயில். வர அந்த ஹீட் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஃபைன். சோ வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோ இந்த சம்மர் ரிலேட்டடா இருக்கிற ஸ்கின் கேர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இது வந்து ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ தான் நான் ஆட் பண்ணிக்க போறேன். ரொம்ப வந்து லென்த்தாலாம் இருக்காது வீடியோ. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். பட் இந்த மாதிரி சம்மர் டைமுக்கு சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லக்ல போலாம். பியூட்டி ப்ராடக்ட் ரொம்ப ரேராக தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒன்று நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்டை நான் வீடியோவில் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி அதுவும் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா vlogல போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்டது இந்த மாதிரி சேர்ந்த மாதிரியான ஒரு பியூட்டி ப்ராடக்ட் வீடியோ தான் ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் ஜெல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வெயில் அவாய்ட் பண்ணவே முடியாது, அப்படி ஒரு சூடு. ஸோ இந்த மாதிரி இன்னும் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு தான் போகும். ஸோ இந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபேஸ் ஜெல் பார்க்கலாமா? ஸோ இது வந்து நீங்கள் எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து நல்லா ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஜெல் வந்து லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். அவ்வளோ சில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ முக்கியமாக டேன் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் ஆகும். ஸோ ரெகுலராக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எஸ்பெஷலி வந்து டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஜெல்லு தான் நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து லோஷன் போடுவீங்க, அப்படி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்க, அப்படிலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா சீரம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த ஜெல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்ல ஒரு பிராண்டடில் இருக்கிற ஜெல்லு தான். ஸோ என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லோட்டஸ் பிராண்டில் சேஃப் சன் அப்படின்ற ஒரு டீடான் ஜெல்லு தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். கூலிங் மேட்டி ஜெல் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பப்பாயா ப்ளஸ் வந்து ஆலோவேரா ரெண்டுமே வந்து ஆட் ஆன ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் இது மெயினாக 2 கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஜெல் டைப் வந்து லைட்டாக அந்த ஒயிட் ஆலோவேராவில் ஒரு பப்பாயா மிக்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா ஃபேஸில் நெக்கில் எங்கெல்லாம் வந்து சன் அதிகமாக படுமோ அந்த டேனான இடத்துல அப்ளை பண்ண வேண்டியதான். ஜெல் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தேவைப்படும். ஸோ இதை நான் முன்னாடியிலேருந்தே வாங்கி வச்சுட்ருக்கேன். ரெகுலராகவே வந்து யூஸ் பண்ணுவேன். அப்ளை பண்ணணும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணாலே போதும். அளவு பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறது என்னவோ ஜஸ்ட் இவ்வளோ தான் எடுப்பேன். நான் ரொம்ப கம்மியான ஒரு அளவு தான் எடுப்பேன். அப்ளை பண்ணதும் வந்து அவ்வளோ சில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கே வந்து யூஸ் பண்ண பிடிக்கும். நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெல் வந்து இந்த சம்மர் டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நான் காட்ட போகிறது நான் ரொம்ப வந்து வெயிட் பண்ணி செலக்ட் பண்ணி வாங்கினேன். இது வந்து 88 ருபீஸோ சம்திங் தான். ஏன்னா நான் மோஸ்ட்லி வாங்குறது நம்ம லிப் பாம் மாதிரியோ இல்லை லிப்ஸ்டிக் மாதிரியோ தான் வாங்குவேன். அது நான் போட்டிருக்கிறது தெரியாது. பட் வந்து ஒரு நீட்டாக இருக்கும், ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும், அந்த மாதிரி பார்த்து வாங்குவேன். ஸோ இந்த லிப் பாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கீழே ரிவ்யூ நல்லா கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பம்கினில் பண்ணது அப்படின்ற மாதிரி இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃபேவரட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம லிப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்ல, சீக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ப்ளஷ் மாதிரி யூஸ் பண்ணலாமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேக் வந்து எப்படி இருக்கு, இன்செட் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதில் ஸ்பெஷல் வந்து இந்தியாஸ் நம்பர் 1 டாக்ஸிக் ஃப்ரீ அண்ட் மேக்கப் பிராண்ட் வித் சேஃப் சர்டிஃபிகேட். ஸோ சேஃப் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிராண்டுக்கு. அண்ட் இதில் வந்து எந்த ஒரு ஹார்ஷான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பிராண்ட் தான். ஸோ சேஃபாக நம்ம வந்து பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். கீழே ரிவ்யூவும் நல்லபடியாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் 100% வேகன். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நான் சொன்ன கலர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல, அப்படியே அந்த பேக் கலர்லேயே இருக்குது. ஸோ லிப் பாமில் இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்னால் ஓப்பன் பண்ணதும் வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் அவ்வளோ நல்லா வந்து வரும். ஸோ இதில் அந்த மாதிரி ஒரு ஹெவி ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே இல்லை, மைல்டாக நல்லா இருக்குது. ஸோ அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் லிப்ஸில் யூஸ் பண்ணலாம், சீக்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹேண்ட்பேக்குக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு சரியாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு குட்டி பேக்காக தான் இருக்குது. 88 ருபீஸ் இதோட தான் ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து போட்டிருந்தாங்க. யூஸ் பண்ணி பார்க்கலாம். வாசனையுமே வந்து நல்ல மைல்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி என்னோடய ஃபேவரட் கலர். ஜஸ்ட் இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
வாவ், இந்த கலர் ஆக்சுவலாக வந்து இது எப்படி இருக்கும்னு தெரியலேன்னு வாங்கினேன், ரிவ்யூ நல்லா கொடுத்துருக்காங்களேன்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு, ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தானான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா நீங்கள் நிறையாவே எடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் அவ்வளோதான், நல்லா இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு டார்க்காக வேணும்னா நீங்கள் டார்க் கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த கலர் பிடிக்கும்ன்றதுனால நான் இதை வந்து வாங்கினேன். ஓகேங்க, இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு சொல்கிறது, நான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ராடக்ட் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய ஃபேவரட் லிஸ்ட், ஆக்சுவலாக தீம் தான் நான் வாங்கிட்டே இருப்பேன், அந்தளவுக்கு இருக்கும். இது வந்து பாடி லோஷன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு எனக்கு பாடி லோஷன் சுத்தமாக செட் ஆகாது. அப்படி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஸோ இந்த பாடி லோஷன் சொல்லுவேன். ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பிராண்ட் நேம் வந்து கெமிஸ்ட் அட் ப்ளே. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்ட் தான். பட் இதில் பாடி லோஷன் ட்ரை பண்ணது இல்லைன்னா மஸ்ட் ட்ரை. நியாசினமைட் ப்ளஸ் ஷியா பட்டர் ப்ளஸ் வந்து 5% நேச்சுரல் AHK. ஸோ இந்த பாடி லோஷனில் வந்து இருக்குது. எவ்ரிடே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பாடி லோஷன் தான். ஸோ எல்லா ஸ்கின் டைப்புக்குமே பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகும். ஸோ இதிலே டெர்மட்டாலஜி டெஸ்டட் பிராண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கெமிஸ்ட் ப்ளேலேயே நிறைய பாடி லோஷன்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது. பட் என்னோட ஃபேவரட் அப்படின்னா இந்த ஃப்ளேவர், இந்த ஒரு பேக் தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக என்னோடய ஃபேவரட் பாடி லோஷன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒயிட்டாக இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஃபேஸ்க்கு ஈக்குவலாக நல்லா வந்து ஃபேஸ்க்கு ஈக்குவலான ஒரு கலரில் வரும். ஸோ ஒரு பாடி லோஷன் தானே, ஸோ இதுக்கு நீ இவ்வளோ ஸ்டோரி சொல்கிறிய அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்கும், நம்ம ப்ரைஸ் கூட வாங்குகிறோம் பட் செட் ஆகாது, நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான். ஈவன் ஸ்கின் டோனாக இருக்காது. பட் இந்த லோஷன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஈவன் ஸ்கின் டோனில் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க இந்த ப்ராடக்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பெஸ்ட்டு பாடி லோஷன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு அது வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் 2 ப்ராடக்ட் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு க்ரீம் சொல்லுங்கள். அண்ட் வந்து அக்கேஷ்னலாகவோ இல்லை நம்ம வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரியோ சம்திங் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் ஃபவுண்டேஷன் மாதிரி சம்திங் நான் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கிற 2 ப்ராடக்ட் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன், பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேஸஸ் கனடாவோட அந்த 3-in-1 ஃபவுண்டேஷன் க்ரீம் தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் அண்ட் வந்து ஃபவுண்டேஷன் 3மே வந்து ஆட் ஆன மாதிரி இருக்கும். இந்த க்ரீம் வந்து என்னோடய ஃபேவரட். ஸோ நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கும்போது எந்த ஒரு க்ரீமும் எதுவுமே இல்லாமல் நான் அந்த ஜெல்லு யூஸ் பண்ணுவேன். தென் இந்த ஃபேஸஸ் கனடாவோட ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் க்ரீம் வந்து நம்ம எங்கேயாவது கொஞ்சம் லாங்காக போகிறோம், இல்லை நம்மளோட மேக்கப் வந்து ஒரு ஹெவியாக இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அது போடலாம். அண்ட் இல்லை நான் டெய்லி யூஸ்க்கு போடுறேன், எனக்கு தினமும் வேணும், இல்லை எனக்கு நார்மலாக லைட்டான ஒரு ஃபினிஷிங் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா லாக்மியில் இந்த சிசி க்ரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து அந்த 9 to 5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த க்ரீம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டைலிஷ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த க்ரீமில் SPF பார்த்திங்கன்னா 30 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, 30+ இருக்கும். ஸோ நம்ம வந்து வெயிலில் போகிற மாதிரி இருந்தால் கூட இதை அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேம் ஃபேஸஸ் கனடாவில் இருக்கிற ஒரு காஜல் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த சம்மர் டைமுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் அண்ட் வந்து 24 hours கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரியான காஜல் இல்லை ஐலைனர் யூஸ் பண்ணால் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சீக்கிரம் கலைஞ்சி போகாமல் அண்ட் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மட்ஜ் ஆகாமல் அப்படி இருக்கும். ஸோ அதனால நான் அந்த ஃபேஸஸ்க்கு எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த காஜல் வந்து நான் வாங்கினேன். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளஸ் 24 hours வரைக்கும் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும்னு கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். பேக்கிங் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது, யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஏன்னா இப்போ நார்மல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கும் சம்மர் டைமில் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நமக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். ஸோ ஸ்வெட் ஆகும்போது கொஞ்சம் பார்த்திங்கன்னா அது வந்து கலைஞ்சி நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் அந்த மேக்கப் போடும்போது அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் நம்ம வெயிலில் போயிட்டு வந்துட்டு நம்மளை பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. கொஞ்சம் கூட கீழே வந்து கருப்பாகாமல் ஸ்மட்ஜ் ஆகாமல் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இது நல்லாயிருக்கு. அப்ளை பண்ணதும் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் அண்ட் டார்க்காக தெரியுது. நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணேன். ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்ச அண்ட் ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஷூராக உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது யூஸ் பண்ணணும், எது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐடியா இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பண்ண vlog உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.